எயித் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 17 தாவர உலகம் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 8.7 மில்லியனில் வந்து தாவர சிற்றினம் இருக்குது. 1 மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 8.7 மில்லியனில் 80 லட்சம்க்கு மேலே தாவர சிற்றினங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 6.5 மீட்டர் வந்து நிலம் வாழ்பவை, 2.2 வந்து பெருங்கடல்களில் வந்து வாழுது. அந்த பெருங்கடல்களுக்கு கீழே அடியில் இருக்கும் இல்லையா அது. ஸோ 6.5 2.2 மில்லியன் ஓகேவா. 6.5 மில்லியன் நிலத்துலையும் 2.2 மில்லியன் பெரும் கடல்கள்லையும் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 லட்சம் வந்து இதில் பூக்கும் தாவரங்களாக இருக்குது. பூக்கும் தாவரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 4 லட்சம் தான் பூக்கும் தாவரங்களாகவே இருக்குது. பூவா தாவரங்கள் வந்து கிரிப்டோகேம்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரிப்பாக நான் பூக்கவே மாட்டேன்னு அவ்வளோ கிரிப்பாக இருக்கும். பூவா தாவரங்கள் கிரிப்டோகேம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தாலோஃபைட்டு, பிரயோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. நான் பூக்கவே மாட்டேன்ட்டு ஒரே ஃபைட். தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. பூக்கும் தாவரங்கள் அப்படின்னா வந்து பெனரோகேம்கள். பெண் தான் வந்து பூக்கும், பூ மாதிரி. ஸோ பெனரோகேம்கள். பூவா தாவரங்கள்னா கிரிப்டோகேம்கள். பூக்கும் தாவரங்கள் வந்து பெனரோகேம்கள். பூவா தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. அடுத்து பாசிகள்னால் ஆல்கா. லத்தீன் வேர்டில் வந்து தாலோஃபைட்டா பிரிவு வந்து இதோட உடலம் வந்து தாலஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. பாசிகள் வந்து ஆல்கா. பாசிகள் ஆல்கா லத்தீன் வேர்டில் வந்து தாலோஃபைட்டா பிரிவு வந்து சேர்ந்தது. உடலம் வந்து தாலஸ் அப்படின்னு எழுதுது. பாசி வந்து அப்படி தாள் மாதிரி இருக்கனால தாலஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. வேறு தண்டு இலைன்ற வேறுபாடெல்லாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து தண்ணீரில் தான் இருக்கும். நன்னீர், கடல், ஈரமான மிதக்கும் தாவர மிதவைகளாக வந்து பாசிகள் இருக்குது. இனக்குவிகள் வந்து பாசியும் பூஞ்சையும் இணைந்து நன்மை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லைக்கன்கள்னு சொல்கிறாங்க. பாசியும் பூஞ்சையும் இணைஞ்சா, 2 பேர் இணைஞ்சிட்டா நல்லது தானே. ஸோ லைக் பண்ணுவாங்க எல்லோரும். லைக்கன்கள். பாசி வந்து ஒரு தொற்று தாவரம். இதை பற்றி படிக்கிறதெல்லாம் ஆல்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி பாசியியல். 3 வகை இனப்பெருக்கம் வந்து இது செய்யுது. ஒன்று துண்டாதல் அல்லாட்டி உடல் இனப்பெருக்கம். எடுத்துக்காட்டு வந்து ஸ்பைரோ கைரா. ஸ்பைரலாக அப்படி பிரிஞ்சு போயிடுறது, அதெல்லாம் வந்து துண்டாதல். அடுத்து வந்து பாலிலா இனப்பெருக்கம் வந்து ஸ்போர் உருவாதல், கிளாமிடோமோனாஸ் அப்படின்றாங்க. ஸ்போர் உருவாகிறது வந்து கிளாமிடோமோனாஸ். அடுத்து வந்து பாலின இனப்பெருக்கம் அப்படின்னா இணைதல் மூலமாக வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்மைரோ கைரா. சரியா. 3 வகை பாசி வந்து 3 வகை இனப்பெருக்கம். ஒன்று வந்து துண்டாதல், உடல இனப்பெருக்கம். துண்டாகிறது அப்படின்னா ஸ்பைரோ கைரா. இதே 2ஆக பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பைரோ கைரா. பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா வந்து ஸ்போர் உருவாதல், கிளாமிடோமோனாஸ். பாலின இனப்பெருக்கம்னா இணைதல் வந்து ஸ்மைரோ கைரா. ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட இங்கே வச்சுக்கலாம். அடுத்து நிறமி அடிப்படையில் பாசிகளின் பிரிவு. இது வந்து நீல பசும் பாசிகள். ஃபஸ்ட்டு நீலம் அப்படின்னு வந்துட்டாலே சைனைட் குடித்தா ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ சைனோஃபைசி. ஆசிட் அடிச்சிட்டாலும் ப்ளூ கலரில் மாறும். ஆசிலட் ப்ளூரியா. அடுத்து வந்து இதோட நிறமியின் வகை என்ன அப்படின்னா ஃபைக்கோ சயனின். இதுலேயே ஒரு சயனின் இருக்கு இல்லையா. சயனின்னாலே ப்ளூ, ஆசிட்னாலும் ப்ளூ. சைனோஃபைசியனில் தான் வந்து ஸ்டார்ச்சை சேமித்து வச்சுக்குது. அடுத்து பச்சை பாசிகள்னால் குளோரோஃபைசி. சரியா. பச்சை பாசிகள்னால் குளோரோஃபைசி. ஸோ கிளாமிடோமோனாஸ் பச்சையம் ஸ்டார்ச்சை வந்து சேர்த்து வச்சுக்குது. பழுப்பு பாசிகள் அப்படின்னா பேய் வந்து கருப்பாக இருக்காது, பழுப்பாக தான் இதில் இருக்கும் பேய். அடுத்து லேமினேஷன் வந்து ப்ரௌன் கலரில் போடுவாங்க. ஃபியூக்கோசாந்தின் சந்தன கலரும் ப்ரௌன் கலரும் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து தான் இருக்கும். லேமினேரியாவில் வந்து ஸ்டார்ச். அது போக மானிடால் பேய் டால் வந்து நிறைய இங்கிலீஷ் படத்தில் வரும், அந்த மாதிரி அதில் சேர்த்து வைக்கிது. சிவப்பு பாசிகள்னால் ரோடு ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிவப்பு பாசிகள்னால் ரோடோஃபைசி. ஸோ இப்போ பாலிஷ் நெய் பாலிஷ் வந்து ரெட் கலரில் போடுவோம்ல அது. அடுத்து ஃபைக்கோ எரித்ரிட்னா எரிக்கிறது, ரெட் கலர். அடுத்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படி ரெட் பிளட்டாக கொட்டி கிடக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த டீ மாதிரி போடுவாங்க ஃப்ளோரின் வச்சு, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட்டு ஃப்ளோரில் ரெட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நெய் பாலிஷு ஃப்ளோரு, எரித்ரின்னு ரோடு, பேயி லேமினேஷன், சாந்தின் இது அதே தான். அடுத்து பச்சை அப்படின்னா கிளாமிடோ பச்சையம். இது சயனோ ஆசிட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த டேபிள் காணவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உணவு. ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியாவிலலாம் பாசியை உணவாக சாப்பிட்றோம். எக்ஸாம்பிள் வந்து ஆல்கா, ஸ்பைருலினா, குளோரோஃபில்லா இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட்றோம். சில பாசிகள் வீட்டு விலங்குக்கு உணவாக கொடுக்குறாங்க. இது லேமினேரியா,
அடுத்து ஆஸ்கோஃபில்லம். ஃபில்லம்னா வந்து இல்லத்தில் தான் நாய் வளர்க்குறோம். ஸோ நாய் இது சாப்பிடுது. லேமினேட் சில பேப்பர்லாம் வந்து கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வேளாண்மை அப்படின்னா நீலப்பச்சை பாசிகள் வந்து நைட்ரஜன் மண்ணில் நிலைநிறுத்த மண்ணின் வளத்தை இது பண்ணுறதுக்கு பயன்படுது. வேளாண்மையில் நீலப்பச்சை பாசிகள் இப்படி மண்ணில் விழுந்து கிடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வேளாண்மைக்கு உதவுது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் நாஸ்டாக். சில பேர் மரத்துக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து அனஃபீனா. மரத்தை சுற்றி வந்து எப்படி என்னாகும், அனகொண்டா பாம்பு எப்படி சுற்றும். ஸோ இதெல்லாம் நீலப்பச்சை பாசிகளை பாதுகாக்கிறதுக்காக தான். நீலப்பச்சை பாசிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒன்று பேசிகிட்டே இருக்குது, ஒன்று பாம்பு வந்து அப்படி சுற்றிகிட்டே இருக்குது. அடுத்து அகார் வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஜெல்லிடையும் இது பேர் கொஞ்சம் கிரேஸியாக இருக்கும். இது வந்து ரெட் கலர் பாசி. சரி, அகார்னா அகோரமாக இருந்தாலே இது ரெட் கலர் தான். ஸோ வந்து ஜெல்லு, கிரேசி, ரெட் கலர் பாசி. இது லேபில் வந்து வளர்ப்பு ஊடகத்தில் பயன்படுது. லேபில் இப்படி வளர்க்குறாங்க, வளர்ப்பு ஊடகத்தில் பயன்படுகிறது. அடுத்து அயோடின் வந்து லேமினேஷன் போடுறதுக்கு வந்து இந்த குட்டி பசங்களாம் போட்டு உப்பை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அயோடினை. விண்வெளி பயணத்தில் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா குளோரெல்லா, அப்புறம் வந்து ஃபைரினாய், சோடா குளோரெல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அகற்ற, மனித கழிவை மக்கச் செய்யும். அடுத்து தனிச்செல் புரதம். ஒருவர் வந்து ஒரு செல் பாசிகள் வந்து நீலப்பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படும். தனிச்செல் புரதம் வந்து ஒரு செல் பாசிகள். தனிச்செல்னால் ஒரு செல் தானே, அது வந்து நீலப்பச்சை பாசிகள் அப்படின்றாங்க. புரத உற்பத்திக்கு பயன்படும். எக்ஸாம்பிள் என்னென்ன, தனிச்செல் புரதத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா குளோரெல்லா, ஸ்பைருல்லா. சரியா, தனிச்செல் புரதம் தனியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தனியாக இருக்கும். இது ஸ்பைரல் ஒரு ஸ்பைரல் தான், 2-3 நரம்பு சேராது. ஒரு நரம்பு தான் தனியாக அப்படி ஸ்பைரல் பெயிண்டிங் போடும். அடுத்து பூஞ்சைனா ஆல்ரெடி தாலோஃபைட்டா பிரிவு. வேர் தண்டு இலை வந்து கிடையாது. ஹைபாக்கள் என்னும் பூஞ்சை இலைகள் தான் வந்து ஆனது. ஒன்றுக்கு மேற்பட்ட பூஞ்சைகள் ஜாயின் பண்ணிச்சுன்னா அதை தான் மைசீலியம் இலை பின்னல் அப்படின்னு சொல்கிறோம். பூஞ்சையின் செல் சுவர் வந்து கைட்டின்ற வேதிப்பொருளால் ஆனது. இது புக் பேக்கில் கூட வரும். பூஞ்சையின் உணவுப் பொருள் என்னென்னா கிளைக்கோஜன், எண்ணெய் சேமிக்க, ஸ்டார்ச் இதில் தான் சேமிக்கும். பச்சை உள்ளதால் பிற உயிர்களை சார்ந்து ஒட்டுண்ணியாக வாழும். மட்குண்ணி, இணைப்புயிரி இப்படி வாழும். ஒட்டுண்ணியாக வந்து ஹாஸ்டோரியா உறிஞ்சு மூலம் உணவு வந்து சேமிக்கும். ஒட்டுண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் தனியாக இருக்கவே முடியாது, யாராவது கூட வந்து நமக்கு இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வாங்கி கொடுக்காது. ஸோ ஹாஸ்டோரியானா ஒட்டுண்ணி தான். ஹாஸ்டோரியா உறிஞ்சுக்குழல் மூலம் உணவு ஸ்ட்ரா போட்டு தான் குடிக்க முடியும். அடுத்து செர்கோஸ்போரா வேர்க்கடலை செடியை பார்த்து டிக்கா நோயை உண்டாக்குது. அப்படி ஒரு ஒட்டுண்ணிக்கு எக்ஸாம்பிள் என்னது, செர்கோஸ் போரா அப்படின்னு சேர்ந்து போய் வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோய், வேர்க்கடலை நோய் வர்றது வந்து டிக்கா நோய். இது வந்து நமக்கு தெரியும், செர்கோஸ்போரா. ஸோ சேர்ந்து போய் தான் வேர்க்கடலை ஒன்று தனியாக இருக்காது, வேர்க்கடலை சேர்ந்து தான் இருக்கும். ஸோ சேர்ந்து இருக்க வேர்க்கடலையில் பூச்சியை உண்டாக்கி டிக்கா நோயை உருவாக்குது. அடுத்து பூஞ்சை பற்றின பாடப்பிரிவு மைக்காலஜி. சில பூஞ்சை வந்து இங்கே இருக்குது, சில பூஞ்சை வந்து மட்குண்ணியாக இருக்குது. எக்ஸாம்பிள் ரைசோபஸ். ஸோ வந்து அது மட்கி தான் வந்து இறந்த அழுகிய பொருளிலிருந்து உணவு எடுத்துக்குது. ஸோ ரைஸ் சில தண்ணி பட்டுச்சுன்னா அவ்வளோதான், வீணாக போயிடும் ரைஸு. ஸோ இறந்த அழுகிய பொருட்கள் வந்து வந்துடும் அதில், ரைஸ் தண்ணி பட்டுச்சுன்னா. ஸோ மட்கா இருக்குது, அதனால தான் தண்ணி பட்டுறதுனால கெட்டு போயிடுது. அடுத்து இணைப்புயிரிகள்னால் பூஞ்சை பாசிகள் சேர்ந்து ஆல்ரெடி லைக்கன்கள் பார்த்தோம். பூஞ்சை ப்ளஸ் உயர்தாவர பூஞ்சை வேர்களுடன் சேர்ந்து கூட்டீர் வாழ்க்கை வந்து வாழுது. பூஞ்சை 3 டைப்பு, மிக்சோமைசிட்ஸ் 2 டைப்பு. பூஞ்சை வந்து மிக்சோமைசிட்ஸ், யூமைசிட்ஸ். அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிறது. யூமைசிட்ஸ் வந்து பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பசிடியோமைசிட்ஸ், டியூட்டிரர் மைசிட்ஸ். டைம் பூஞ்சை வந்து 2 டைப்பு. பூஞ்சை டைப்பு 2. ஒன்று வந்து மிக்சோமைசிட்ஸ், இன்னொன்று வந்து யூமைசிட். இப்போ யூமைசிட்ஸ் இது வந்து எப்படின்னா வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்து இந்த ஒரு சீரியலை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் பற்றின ஒரு சீரியல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சீரியல் ஞாபகம் வச்சுக்கோன்னா சீட்டு, அந்த சிஓ சீட்டுக்கு தான் வந்து அவ்வளோ சண்டை நடக்கும். ஹார்ட் பீட்னு ஒரு சீரீஸில் அந்த சிஓ சீட்டுக்கு அவ்வளோ சண்டை நடக்கும். ஸோ வந்து அவன் பைக்கில் வந்து அந்த சீட்டு வாங்கலாம் பார்ப்பான், முடியாது. அதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். ஸோ பைக் எடுத்துகிட்டு வருவான்.
அவன் எதுக்கு வருவான்னு யோசிப்பாங்க. அங்கே வந்து ஹோட்டல்லையே அந்த டீ குடிச்சிட்டே தான் உட்காந்துருப்பான். ஸோ பசிக்காக இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கான் போலன்னு நினைப்பாங்க. அடுத்து டியூட்டி, ஒருவேளை டாக்டராக இருக்குமோ, டியூட்டி டாக்டராக இருக்கும், அதனால் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க நினைப்பாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உட்காந்துருப்பான், ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்கானோன்னு நினைப்பாங்க. பைக்கை வெளியில் நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருவான். பசிக்காக சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான் போல் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லை டியூட்டி டாக்டரான்னு பார்ப்பாங்க. பார்த்து அவன் தான் சிஇஓவாக இருப்பான். ஸோ இது வந்து சீட்டு அப்படின்றத வச்சு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நுண்ணுயிர் கொல்லி எது? பென்சிலியம் நொட்டேட்டம்லேருந்து, அது செபலோஸ் போரின் பூஞ்சையிலிருந்து பெறப்படுகிறது. செபலோஸ் பூஞ்சைனா செப்பலில் பூஞ்சை ஒட்டியிருக்கோம். செபலோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு படிச்சிருக்கோம். அடுத்து உணவு வந்து காளான் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்குது. காளான் அகாரிகஸ் வந்து பொத்தான் காளான், அகாரிகஸ் அகலமாக இருக்கிறது பொத்தான் காளான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விட்டமின் வந்து அஸ்பீரியா கோஸ்பி, எரிமோதிசியம் ஆஸ்பியா பூஞ்சை, விட்டமின் B2 வந்து இருக்கும். சரியா? முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரைடே ஆகிட்டாலும் முட்டைக்கோஸ் வச்சு சாப்பிடுங்கம்மாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, முட்டைக்கோஸ் வச்சு சாப்பிடுங்க. அதில் விட்டமின் B2 இருக்குது, விட்டமின் B2. அடுத்து எரிமோதிசியம் ஆஸ்பிய பூஞ்சை. இது வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருங்க. ஸோ இது வந்து கோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, கோஸ் வச்சுக்கிட்டா விட்டமின் B2. ஓகேவா? அடுத்து இதுவும் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. என்னென்னா மோதகம் சாப்பிடுங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மோதகம் விசேஷ டைமில் செஞ்சு சாப்பிடுவோம்ல, மோதகம் சாப்பிடுங்க, முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, விட்டமின் B2 கிடச்சிரும். அடுத்து மதுபானத்தில் வந்து ஈஸ்ட் பூஞ்சை தான் என்ன பண்ணுதுன்னா இன்டர்வேஸ் சைமேஸ் நொதி மூலமாக சர்க்கரையை நொதிக்க வச்சு எத்தனாலாக மாட்டுது. சரியா? ஈஸ்ட் பூஞ்சை. சரியா? அடுத்து வந்து சைமேஸ்ன்றது நொதி, இன்டர்வேஸ் சைமேஸ் நொதி, சர்க்கரையை நொதிக்க வச்சு அதை எத்தனாலாக மாட்டுது. பூஞ்சையால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன? பூஞ்சையால் ஏற்படும் தீமைகள் ஃபஸ்ட்டு வந்து நோயின் பெயர் பார்த்துருவோம். நோயுயிரி என்ன? ஃபியூசேரியம் அக்கிஸ்போரம். சில பருத்தி இலைகள் வந்து வாடி இருக்கும். ஃபியூ அப்படின்னா பருத்தியின் வாடல் நோய். ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம், பருத்தியின் வாடல் நோய். அடுத்து செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா, வேர்க்கடலின் டிக்கா நோய். சேர்ந்து தான் வந்து இருக்கும், பார்த்தா சேர்ந்து தான் இருக்கும்னு பார்த்தோம். சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வந்து வேர்க்கடலை வந்து இந்த முட்டைக்கோஸ் சமைக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை போட்டு கூட, பாசிப்பருப்பு பதிலாக வேர்க்கடலை போட்டு கூட சமைக்கலான்னு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க, இதுக்கான ஹிண்ட்டுக்காக சொல்கிறேன். சேர்க்கிறது ஆர்கோஸ் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா வேர்க்கடலையும் டிக்கான. அடுத்து கரும்பு காட்டில் அங்கே உட்காந்து சிவப்பு அழுகல் நோய். அங்கே உட்காந்து கோழி சின்ன பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க, கரும்பு தோட்டமாக இருக்கும், கோழி விளாண்டுட்டு இருப்பாங்க. அடுத்து பைரிகுலேரியா ஒரைசா, நெல்லில் பிளாஸ்ட் நோய். சரியா? நெல் அப்படி ஒன்றோட ஒன்று உரச வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க உமியெல்லாம் எடுப்பாங்க, நெல்லை உரச வச்சு. அடுத்து அல்புகோ கேண்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கேண்டில் இந்த மாதிரி இருக்குமா? ஒயிட் கலரில் கேண்டில் இப்படி இருக்கும். இங்கே முள்ளங்கி எப்படி இருக்கும்? முள்ளங்கி அதுவும் ஒயிட் கலரில் இருக்கும். முள்ளங்கி கேண்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஆர்ஹெச் பிக்டேக்கரின் 5 உலக வாய்ப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது இடமாக இருந்தது. பூஞ்சை 3 டிஜிட் இருக்கப்போ 3வது இடமாக தானே இருக்கும். ஆர்ஹெச் விட்டேத்தமாக ஒரு உலக வகைப்பாட்டில் வச்சுருக்காரு. அதில் பூஞ்சைகள் 3வது இடத்துல இருக்குது. இதில் பச்சையும் கிடையாது, ஸ்டார்ச் கிடையாது. துண்டு ரொட்டி நீரில் மூழ்கி வச்சா பூஞ்சை வந்து வந்துடும். பூஞ்சையின் பெயர் ட்ரைகோஃபைட்டா. இனம் வந்து ட்ரைகோஃபைட்டா. ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி என்ன பண்ணும்? ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். உருளைக்கிழங்கு எப்படியாவது அந்த கூடைக்குள்ளே போயிடணுன்ட்டு. அப்படி இல்லாட்டி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் உருளைப்புழு, வட்ட வடிவ தடிப்பு தோலில் வரும் உருளைப்புழுனால். அடுத்து மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர்னாலே தலையில் போடுது. அடுத்து டீனியா பெடிஸ், கால் பாதத்தில் ஏற்படும் நோய். டீனேஜ்லேயே இப்போ கால் வலி அது வலின்றாங்க. ஸோ ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் உருளைக்கிழங்கு. மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர்னா பொடுகு, டீனேஜில் கால்வலி. நல்லதான். அடுத்து பென்சிலின் மருந்துகளின் அரசி அப்படின்றாங்க. சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ வந்து இது வந்து பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பாசிகள்லேருந்து சூரியன் யூஸ் பண்ணி தற்சார்பு ஓட்டம், இது பிரசார் சார்ந்து வாழும். நிறமி பச்சை கலர் உள்ளது, நிறமி இல்லை. பாசிகள் நிறையா கலர் இருக்குது இல்லையா? ஸோ நிறமி உள்ளது, பூஞ்சைகளில் நிறமி இல்லை.
ஸ்டார்ச் இருக்குது. இதில் வந்து கிளைக்கோஜன் எண்ணெயாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லமைப்பு. இது யூகேரியாட்டிக் யூ வடிவத்தில் தான் வந்து பூந்தொட்டி வச்சுருப்பாங்க. அதில் தான் பூ இருக்கும். பூஞ்சிகள்னாலே பூ இது பூ தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூகேரியாட்டில் பாசிகள் வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் மேக்கப் போட முன்னாடி பாசி போட்டுருவாங்க ப்ரோவாக முன்னாடியே அந்த மாதிரி. அடுத்து வந்து இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சயனோ பாக்டீரியா. ஸோ ப்ளூ கலரில் இருக்க பாசி வந்து சயனோ பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பேசிக்கிட்டே இருக்குது. இந்த மரத்தை பற்றி பேசுகிறது, மரத்தை சுற்றி அனுப்பின பாம்பு. இது வந்து சைனோ பாக்டீரியாவுக்கு இது வந்து பாசிகளுக்கு எக்ஸாம்பிள். பூஞ்சிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து அகாரிகஸ். அடுத்து கிளாவிசெப்ஸ் பர்பூரியா, மாயத்தொற்ற பூஞ்சை கனவுலகில் மிதப்பது போன்ற வந்து பாதிப்பு ஏற்படும். கிளவி என்ன பண்ணும், பூரி வச்சு தரேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பொய் தான், மாயத்தோற்றம். அடுத்து அஸ்பர் ஜில்லுன்னு ஆயிரும் குழந்தைகளின் உடம்பு. ஒவ்வாமையினால் அப்படி ஜில்லுன்னு ஆயிரும் குழந்தைங்களுக்கு. என்ன ஆகும், ஒவ்வாமையினால் ஜில்லுன்னு ஆயிரும். ஸோ இந்த கிளாடோஸ்போரியம் கிளாஸ்க்கு போயிட்டால் சரியாயிரும். ஓகேவா. அடுத்து ஃப்ரையோஃபைட்டா அப்படின்றது எளிய பழைய ஒரு இனம் அப்படின்றாங்க. ஃப்ரையோஃபைட்டா வகைப்படுவது எளிய பழைய ஒன்று. இதில் வந்து சைலம் ஃப்ளோயும் கிடையாது. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தண்ணியே இருக்குது, அதில் சைலம் ஃப்ளோயும் கிடையாது. இது வந்து ஃப்ரையோஃபைட்டானா ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா. இது வந்து பூவா தாவரம். இப்போ வறுத்துக்கிட்டே இருந்தால் அதை எங்கிட்ட பூக்கவே செய்யாது. நீர்லேயும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். நீரில், நிலத்தில். ஓகேவா. அடுத்து தாவர உலகின் இருவாழ்விகள். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஏதாவது ஒரு சமையலில் ஃப்ரையும் பண்ணலாம், அதை வேகையும் வைக்கலாம். ஸோ இருவாழ்விகள், தாவர உலகின் இருவாழ்விகள் அப்படின்னா ஃப்ரை அப்படின்னு நான் வந்து ஃப்ரையோஃபைட்டான்னு சொல்லிடணும். ரொம்ப முக்கியம். வாழ்க்கை சுழற்சிக்கு வந்து நீர் ரொம்ப முக்கியம். சரியா. ஃப்ரை பண்ணாலுமே கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வைக்கணும். ஸோ வாழ்க்கை சுழற்சிக்கு நீர் ரொம்ப முக்கியம். தெளிவான சந்ததி மாற்றம். சரியா. ஃப்ரையை சாப்பிட்டு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஃப்ரை தான் வேணும் நடுமுடிக்குங்க, ஆனால் பிள்ளைக்கு நல்ல தெளிவாக இருக்குங்க சந்ததி மாற்றம். இதில் வந்து கேமெட்டோஃபைட் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அந்த ஒரு சட்டி வச்சுட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன் அப்படி கேம் விளாடுங்க. ஸோ கேமெட்டோஃபைட் தான் இதில் ரொம்ப முக்கியம். கேமெட்டோஃபைட் தான் இதில் ஓங்கு தன்மை. கேமெட்டோஃபைட் ஸ்பேரோஃபைட் இப்படி 2 இருக்கும். எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். இதில் ரெண்டில் எது ஓங்கு தன்மை அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸ். ஃப்ரையோஃபைட்டுனா கேமெட்டோஃபைட் தான் ஓங்கு தன்மை. ஸோ இது வந்து அதை சார்ந்து இருக்கும். கேமெட்டோஃபைட்டு அப்படின்னா தாள், லிவர் வாட்ஸ், இலைனா மாசஸ் போன்றது. ஸோ லிவரை வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. கேமில் லிவரை ஃப்ரை பண்ணுறோம். தாவரம் வந்து ரைசாய்டு என்ற வேரின் மூலம் வளர்த்தளத்துடன் நிலையாக ஊன்றப்படுகிறது. ரைஸை வச்சு தாவரம் என்ன பண்ணுது, ஃப்ரை பண்ணும்போது ரைஸையும் ஃப்ரை பண்ணுவாங்க. ரைஸை ஃப்ரை பண்ணி அதுவும் சாப்பிடுவாங்க. ஸோ ரைஸை அதுதான் வந்து அடித்தளத்தை ஊன்ற பயன்படுது. ஆணின பெருக்க உறுப்பு ஆந்திரிடியம் நீந்தும் ஆணின செல், பெண்ணின பிறக்கம் உறுப்பான ஆர்கிகோனியம் முட்டையை உருவாக்குகிறது. சரியா. இது வந்து ஆந்திரிடியம் ஆர்கிகோனியம் 2 இருக்குது, அவ்வளோதான். கருமுட்டை வந்து ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல். இது வந்து சார்ந்து இருக்கும் இல்லையா, ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல் கருமுட்டை. குன்றல் பகுப்பு, ஒற்றை மைய ஸ்போர்கள். சரியா. அங்கே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குது, போர் நடந்துக்கிட்டு இருக்க இருக்கிறதுலாம் கருமுட்டை முதல் சந்ததி வந்து வருது. கருமுட்டை ஸ்போரோஃபைட் சந்ததியின் முதல் செல். கருமுட்டை போர் இருந்தாலும் கருமுட்டை இங்கிட்டு வந்து குழந்தையும் பிறக்கிறதுக்கு. குன்றல் பகுப்புனா ஒற்றை வகையாக ஸ்போர்களை உருவாக்குதல். சரி. இது என்ன பகுப்பு அப்படின்னா குன்றல் பகுப்பு. குன்றல் ஃப்ரை பண்ணால் 1 வந்து 2 ஆயிரம். குன்றல் பகுப்பு ஒற்றை மைய ஸ்போர்களை உருவாக்குகிறது. அடுத்து ப்ரையோஃபைட். அதே தான். ப்ரையோஃபைட்டோட 3 வகை. ஃப்ரை பண்ணுறப்போ 3 வகையாக ஃப்ரை பண்ணலாம். ஒன்று வந்து ஹெப்பாட்டிக்கே, ஈரல் வடிவம். ஈரல்னால் ஹெட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டு தான் ஈரல் வடிவம். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆந்தோசரட்டை அப்படிம்பாங்க. ஆந்திராக்காரங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து கொம்பு முளைச்சவங்க, கோவக்காரங்க கொம்பு முளைச்சவங்கன்னு வேறு சொல்லுவாங்க. மாசுகள். சரியா. 3வது மாஸ். ஆந்திராக்காரங்கனாலே மாஸ் தான். ஸோ இந்த 3. அடுத்து ஹெப்பாட்டிக்கே, ஹெட்டு தலை பைக் மட்டும் தான் ஓட்டுவார், ரிக்ஸாவும் ஓட்டுவார், ரிக்ஸியா. இதுதான் இருக்கிறதுலே கீழ்நிலை தாவரம். இது வந்து கீழ்நிலை தாவரம். தலையாகவே இருந்தாலும் கீழே இருந்து தான் வரணும். ஸோ இது மாஸ்களை விட எளியது. ஸ்போரோஃபைட்டு எளிய
குறுகிய நாள் வாழும். சரியா, இது எப்படி வந்து குறுகிய நாள் தான் வாழும். ஸ்போரோஃபைட்டுக்கள் எளிய மற்றும் குறுகிய நாள் தான் வாழும். அதாவது ஸ்போரோஃபைட்டே குறுகிய நாள் தான் வரும். ஏன்னா போர் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் வாழ முடியாது, யாருக்கு எப்போ உயிர் போகும்னு தெரியாது. அடுத்து ஆந்தோசரட்டே, இது வந்து ஆந்தோசெரஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து வேற்றுமை தாலஸ் வந்து வேற்றுமைப்படுத்த முடியாது. இது வந்து அப்படியே ஆந்திரா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆந்தோசரட்டினா இது வந்து வேறுபடுத்த முடியாது. வேர் வளரி வந்து ஒரு செல்லுடன், அங்கே எல்லாம் ஒரு குழந்தை தான் வச்சுருப்பாங்க, கிளைகளே இருக்காது, ஒரு குழந்தை தான் இருக்கும், நிறைய கிளைகள் இருக்காது. புரோட்டோவும் அங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸ்போரோஃபைட் வந்து பாதம் கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து இவங்க வந்து பெரியவங்க, இவங்க சின்னவங்க அப்படின்ட்டு பாதத்துலலாம் வந்து பாதத்துலேருந்து பிரிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. ஆந்திராவில் பழக்கம். அடுத்து வந்து மாஸ்கல்னா சில பேர் தான் மாஸாக இருப்பாங்க, எல்லா ஹீரோஸும் கிடையாது. ஸோ ஃபியூனேரியா. சரியா, இது வந்து உயர்நிலை. மாஸ்னாலே உயர்நிலை தானே. ஸோ தண்டு இலை வேர்னு பிரிக்கப்பட்டிருக்கும். மாஸ் வந்து தமிழ் ஹீரோஸ் தான் மாஸ், அதனால புரோட்டாலாம் அங்கே இருக்கும். பாதம் சீட்டா கேப்சூல்னு 3 பிரிவாக இருக்கும். அங்கே வந்து பாதம் கேப்சூல் தான் ஆந்திராவில். தமிழில் மாஸாக இருந்தால் 3 மணி நேரம் ஓடும் படம். பாதம் சீட்டா கேப்சூல் 3 பிரிவாக ஓடும். இது வந்து மண்ணரிப்பை தடுக்கும். மண் சம்மந்தப்பட்டது. மாசுனாலே மண் தான் நமக்கு மாசு. மண்ணை வச்சு தான் ஒரு படம் எடுப்பாங்க, மதுரையை வச்சு ஒரு ஊராட்சி எடுப்பாங்க. அடுத்து ஸ்பேக்னம் என்ற பூஞ்சை நீரை உறிஞ்சும் பண்ணை நாற்றங்கால்களில் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பேக்னமோட ப்ராடக்டாக இருக்க பீட்டு தான் நிலக்கரி போல் விலைமதிப்புடைய பொருள். இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல ஹை குவாலிட்டி அப்படிம்பாங்க நிலக்கரி டைப்பில். ஸோ அது வந்து பேக்னம்லேருந்து பேக்குன்னு ஞாபகம். பேக்கிலேருந்து வர்றது தான் பீட்டு, அதுதான் விலைமதிப்புடையது. இது எல்லாமே எதில் இருக்கிறது? மாசாக எல்லாத்துமே மாசுக்கு கீழே தான் இருக்குது. சரியா, அடுத்து டெரிடோஃபைட்டுகள் அப்படின்னா டெரராக இருக்கிறது. ஸோ வந்து இதில் சைலம் இருக்குது, ஃப்ளோயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து தண்ணி வந்துடும், உணவு வந்துடும். டெரராக இருக்காங்கல்ல, ஸோ அதனால் அவங்க இருக்க இடத்துக்கு எல்லாமே வந்துடும். சைலம் வந்துடும், ஃப்ளோயம் வந்துடும். ஒரு உண்மையான நிலத்தாவரம். அவ்வளோ டெரராக இருந்தாலும் அவங்க தான் உண்மையாக இருக்காங்க. உண்மையாக இருக்கனால தான் அவங்க டெரராக இருக்க மாதிரி இருக்குது. சரியா, இது ஒரு பூவாத்தாவரம். டெரராக இருக்க இடத்துலலாம் பூக்கள்லாம் பூக்காது. பூவாத்தாவரம். தண்டு இலை வேர்னு பிரிஞ்சு தான் இருக்கும். 2 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து போரில் வந்து டெரராக இருக்கும் போது நிறைய அட்டாக்லாம் நடக்கும். ஸோ வந்து 2 ஒன்றாயிரும். ஃபைட்டு தான் இங்கே ஓங்கி இருக்கும். சரியா, அடுத்து வந்து ஹெட்ரோஸ்போரில் வந்து மைக்ரோ மெகா 2மே இருக்கும். ஹெட்ரோனால வேறுபட்டது. ஸோ அதில் மைக்ரோவும் இருக்கும், மெகாவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். போரில் எல்லாருமே வந்து பங்கேற்பாங்க. போரில் வந்து இங்கே வந்து கேமெட்டோஃபைட் குறுகிய நாள் தான் வாழும். ஏன்னா போர் தான் முக்கியமாக இருக்கும், கேம்லாம் இருக்காது, குறுகிய நாள். இதில் வந்து 4 வகை வந்து இருக்குது. ஒன்று சைலாப்சிடா, அதாவது டெரராக இருக்கவங்களே 4 டைப். ஒருத்தவங்க வந்து சைலண்ட்டாக எல்லா வேலையும் பார்த்து, எக்ஸாம்பிளும் சைலோட்டம் தான், சைலண்ட்டாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து லைக்காப்சிடா, லைக்குக்காகவே வேலை பார்ப்பாங்க, அப்ரிஷியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கோபோடியம். ஒரு குரூப்பு சைலண்ட்டாக வேலை பார்க்கும், ஒரு குரூப் லைக்குக்காகவே வேலை பார்க்கும். இன்னொன்று வந்து ஸ்டீனாப்சிடா, ஸ்டீல் பண்ணிடும். சீட்டை ஸ்டீல் பண்ணி அந்த தலைவர் சீட்டை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து டீராப்சிடா, டீரெக்ஸ் மாதிரி, அதான் தலைவர் நெப்போலியன் மாதிரி டீரெக்ஸ். டைனோசரில் எப்படி டீரெக்ஸோ அந்த மாதிரி நெப்போலியன். ஸோ அந்த மாதிரி 4 வகையாக இருக்கும். அடுத்து லைக்கோபோடியம் வந்து கிளப் மாஸ் அப்படின்னு நினைக்கப்படுது. லைக் வாங்கினாலே என்ன ஆகும்? அந்த கிளப்பில் மாஸாக இருக்கவங்களுக்கு தான் லைக் வரும். குதிரைவால் குரங்கு அப்படிலாம் இருக்குன்னா வந்து நிறைய பேர் விசிட் பண்ண வந்துடுவாங்க அந்த பார்க்கை. ஸோ இதுதான் லைக்கோபோடியம்னா கிளப் மாஸ், ஈக்விசிட்டம்னா குதிரைவால். சரியா, ப்ரையோஃபைட்டுக்கும் டெரிடோஃபைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ப்ரையோஃபைட்னா ஃப்ரை, டெரிடோஃபைட்னா டெரரு. ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரையோஃபைட் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேர்க்கண்டிலை தனித்தனியாக இல்லை, மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இது வந்து தனித்தனியாக பிரித்து தான் போய் சண்டை போடுவாங்க, டீமாக பிரிஞ்சு போய். தாவர உலகின் இருவாழ்விகள். இது தாவர உலகின் இருவாழ்விகள். ஃப்ரையும் பண்ணலாம், வேக வைக்கலாம். இருவாழ்விகள்னால் ப்ரையோஃபைட். உண்மையான தாவரம்னா டெரரு. இதில் வந்து கடத்தும் திசுகள் கிடையாது. டெரரு வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ஓங்கு நிலை வந்து கேம் ஃப்ரை பண்ணுறேன்னு குட்டி பசங்க கேம் விளாடுவாங்க, அங்கே வந்து போர் பண்ணுவாங்க, போர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து கேமெட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்போரோஃபைட் இருக்கும். இதை தான் எது ஓங்கு நிலையோ அதை ஒடுங்கு நிலையை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், அவ்வளோதான். இங்கே என்னது ஃப்ரையோஃபைட். ஃப்ரைனா அப்படி ரிக்ஸாவில் போனால் வந்து உடம்பே வெயிலில் ஃப்ரை ஆயிரும். அடுத்து இது வந்து
டெரர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெரருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து டெரோஃபைட்டு பொருளாதார இம்பார்ட்டன்ஸ். டெரோஃபைட்டுகள் வந்து பொருளாதார இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன? ஸோ டெரர்ஸ் அவங்க செலவுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரணின்ற அழுகு தாவரத்தை விற்பாங்க. அதில் ஏதாவது இல்லீகலாக விற்பாங்க. அடுத்து ட்ரையாப்டிரிசிஸ் தண்டு இலை காம்பு வந்து குடற்புழு கொல்லிக்காக விற்பாங்க. ட்ரை பண்ணி குடற்புழு கொல்லியை வந்து விற்றுருவாங்க. குடற்புழு கொல்லி அதுவும் டெரர் தான். அடுத்து மார்சிலியா ஸ்போரக கனிகளை, சரியா, மார்சிலியா ஸ்போரக கனிகளை சிலர் உணவாக விற்பாங்க. அப்படி கனிகளை விற்பாங்க. ஸோ அடுத்து ஜிம்னோஸ்பம்கள்லாம் ஜிம்முன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். திறந்த விதை தாவரங்கள். சூழானது சூழ்பையால் சூழப்படாது, எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்து இங்கே வந்து எதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க, ஒரு போர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான். கேமிட்டோஃபைட் வந்து 2ஆம் நிலை தான். கேம் வந்து இது செகண்டரி தான். போர் தான் வந்து ஓங்குத்தன்மை. ஏன்னா ஜிம்முக்கு போய் நல்லா வந்து போர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வேர் தண்டு இலை வேறுபாடு இருக்குது. தனித்தனியாக வந்து போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. தண்ணி ஃபுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சைலம் ஃப்ளோயும் வந்து இருக்கும். நீரை கடத்த ட்ரக்கிடுகள், ட்ரக்கில் வச்சு நீர். உணவு கடத்த செல்லடை செல்கள். அடுத்து ஸ்போர்கள் வந்து கூம்பொடிவ விந்தகத்தினுள் உருவாகும். அடுத்து இது வந்து இது வந்து 4 டைப்பில் இருக்கும் வகை. ஜிம்மில் 4 டைப் ஆஃப் ஜிம் இருக்கும். ஒன்று வந்து சைக்கிளிங் பண்ணலாம், சரியா, சைக்கிளிங் ஒரு வாரமாக பண்ணுவாங்க. அடுத்தது ஜிங்கோ ஏல்ஸ், ஜிம்லேயே ஒரு ஸ்பெஷல் ஜிம்மு. அடுத்து கோன் ஷேப்பில் ஒன்றில் இருக்கும். அது வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்து நீட்டெயில்ஸ்னால் ஸ்ட்ரெச்சிங். அடுத்து சைக்கடெயில்ஸ்னால் சைக்கிளிங் எப்படி பண்ணுவாங்க, சைக்கிள் பண்ண கூட்டமாக சொல்லுவாங்க. நேர நிமிந்து ஓட்டு, பனைமரம் மாதிரி நேர நிமிந்து ஓட்டு, குனிஞ்சு ஓட்டக்கூடாது, சரியா. சைடில் கிளை இல்லாமல் கிளை சைடில் வாட்டர் பாட்டில் தொங்க விடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. பழகும் போது கூட்டமாக தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும். டியூஷன் போகிறா சேர்ந்து எல்லோரும் போகணும். ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கிரீடம் வச்சுருவாங்க, சரியா. இப்போ போகிற வழியில் ஆணிவேர் பவளவேர் எல்லாருக்கும் பார்த்து தான் போகணும். எக்ஸாம்பிள் சைக்கிள்ஸ். அடுத்து ஜிங்கோ ஏல்ஸ், இன்னொரு ஸ்பெஷல் ஜிம்மில் வந்து ஃபேனு கிடையாது, ஏசி கிடையாது, விசிறி வச்சு தான் வீசிக்கணும், ஓகேவா. அடுத்து வந்து ஒரே வாழும் தாவரம், அங்கே ஒருத்தர் தான் ஸ்பெஷல் ஜிம்மில் பண்ணணும். ஜிங்கோ அப்படின்றவர் தான் வந்து பண்ணுவார். அதில் வந்து துர்நாற்றம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கோனிஃப்ரேல்ஸ், பசுமை மாறா தாவரம். கூம்பு ஷேப்பில் இருக்கும்ல, பசுமை மாறாமல் இருப்பாங்க. ஊசி செதில் போன்ற இலை ஊசி இருக்கும், எல்லாருக்கும் குத்திகிட்டு இருக்கும், அப்படியும் கஷ்டப்பட்டு பண்ணணும். விதைகள் வந்து இப்போ கோன் ஷேப்பில் இருக்கிறதுக்கு விதை வந்து இறகு வடிவத்தில் இருக்குமா, இறகு வடிவத்தில் கீழே இருக்கும், அங்கேருந்து கோனாக வளரும். பெண் கூம்பில் உருவாகும். இது வந்து ஃபைனஸ், சரியா, பெண்கள் பண்ணுற எக்ஸசைஸ் இது. ஸோ வந்து கரெக்டாக பண்ணலன்னா ஃபைன் வாங்குவாங்க இதில் மட்டும். அடுத்து நீட்டெயில்ஸ் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பர்மங்கள் போன்ற உயர் பண்பு கொண்டது. நீட்டெயில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ உயரமாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இதில் எதுவும் மூடப்படாது. மஞ்சரி கூம்பிலிருந்து தோன்றும். இது வந்து இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா வந்து நீட்டெயில் ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து ஆஞ்சநேயாவில் வந்து அஜித் பண்ணுற மாதிரியும், மஞ்சரி அவங்கள பார்க்க வர்ற மாதிரியும். நீட்டெயில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நீட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம். ஜிம்னோஸ்பர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவம், நம்ம டெரருக்கு வந்து பொருளாதார முக்கியத்துவம் பார்த்த மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவம். ஸோ ஜிம்மோட பொருளாதார முக்கியத்துவம் என்ன, ஆல்ரெடி ஊசியிலே தவிர அங்கே ஜிம்மில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் விற்கிறாங்கப்பா. ஸோ நிறைய மர ப்ராடக்ட்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஊசியிலே தவிர மரக்கட்டை வந்து காகித ஃபேக்ட்ரி தாள் உற்பத்திக்கு பயன்படுது. ஃபைன் அமௌண்ட்டு அகாத்திஸ் அதை கூட எடுத்துடுறாங்க. அடுத்து மின்கட்டைகள், கட்டுமானம், ஒட்டுப்பலகை. ஸோ எங்கெங்கே ஒட்டுப்பலகையை வச்சு செட் பண்ணி விட்டுறாங்க. அகாத்திஸ், ரெண்டுலேயே அகாத்திஸ் வரும். ஃபைன் அமௌண்ட்டை கூட எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, டர்பைண்டைன் எண்ணெய், வண்ணப்பூச்சி தயாரிக்க, மூட்டு வலி பிரபலிக்க. ஃபைனஸ் எண்ணெய்னா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஃபைனஸ் ஜெராட்டியானா என்ற தாவரத்தின் விதை உண்பதற்கு பயன்படுகிறது. ஃபைன்லேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து ஏதோ ஒன்று வாங்கி ஜெராட்டியானா வாங்கி ஜெல்லு மாதிரி வாங்கி அந்த விதையை சாப்பிட்றாங்க. அடுத்து எஃப்ரின் என்னும் அல்கலாய்டு, எஃப்ரா என்ற தாவரத்திலேருந்து ஆஸ்துமா சுவாச கோளாறு மருந்து. சரியா, எஃப்ரின் என்ற எப்புட்ரா அப்படின்ற மாதிரி அங்கே ஆஸ்துமா டிசீஸில் இருக்கவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க, டியூப் மாதிரி வச்சுருப்பாங்களா, அதையும் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எப்புட்ரா அப்படின்ட்டு. அடுத்து ஆரவ் கேரியா பிக்விலி ஒரு அழகு தாவரம். ஆரவ்ன்றவர் ஜிம்மில் இருந்து வர்றாரு. அடுத்து ஆஞ்சியோஸ்பர்ம்கள், இப்போ வந்து ஜிம்னோஸ்பர்ம்கள் பார்த்தோம், இப்போ வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்கள். இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய யூனிட்டு. ஸோ ஆஞ்சியோஸ்பர்மில் இருந்து கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.